ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப்ஸ் அனைவருக்குமே இன்னைக்கு கோலாகலமாக மும்பையில் வந்து எல்லோரும் ஹோலி கொண்டாடுறாங்க. அதனால் நானும் உங்களை பார்த்து இனிய ஹாப்பி ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஹோலி வந்து எரிப்பாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து மும்பையில் எல்லாமே ஸ்வீட் பண்ணுவாங்க. பண்ணி அந்த ஹோலி எரிக்கும் போது கொண்டு போய் சுவாமிக்கு படைப்பாங்க. நேற்று நான் கடையிலேருந்து வர்றது ரொம்ப லேட் ஆகிட்டு அதில் சிம்பிளாக செஞ்சு துண்டாக்கி அது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஹோலி விளையாடுற அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே நான்வெஜ் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை, நம்ம வேறு முருகரை வணங்குவோமா, மெசேஜ் வேறு நம்ம வேறு முருகரை வணங்குறோமா, கண்டிப்பாக இன்றைக்கி நான்வெஜ் பண்ணக்கூடாது. அதனால இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு பூரன் புளி பண்ணிடலாம். ஆனால் பூரன் புளி நான் இதுக்கு மேலே பண்ணதில்லை. காக்கா வேறு நம்மளை பேச விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, நீ என்னடி வீடியோ பேசிக்கிட்டு இருக்க என்ன கவுடின்னு காக்கா வேறு கோவப்படுறாங்க. இன்றைக்கி சிம்பிளாக கொஞ்சமாக சாமிக்கு படைக்கிற மாதிரி பூரன் புளி பண்ணலாம். இதுக்கு மேலே பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எப்படி வருது ஏது வருது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, அவ்வளோதான். சரிங்களா, ஏதோ ஒன்று செய்வோம். எல்லாரும் தேங்காய் போட்டு உடைச்சா நம்ம சிரட்டையை போட்டு உடைக்கணும். அது மாதிரி பண்ணி நம்ம சாமி கொஞ்சம் படைக்கணும்ல. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மும்பையில் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணலை, பண்ணால் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை முதல் இடம் நம்ம திருத்தணி முருகனுக்கு துணைன்னு சொன்ன மாதிரி அவருக்கு தான் பண்ணலை. நான் இன்றைக்கி வந்து பூரங்குழி பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் என்னோட சூப்பராக பண்ணுவீங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வரல, தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. நான் இன்றைக்கி என் வீட்டில் இது பண்ண போகிறேன்னு காட்டுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு நான் தேடி வந்திருக்கேன். பாருங்கள், பார்த்து பிடிச்சாலும் பிடிக்கத்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்த்துருக்கலாம், நல்லா இருக்கும் மாதிரி எனக்கு பதிவிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரன் பொடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். பின் அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் மண்டை வெல்லம் உடைச்சி வச்சுருக்கேன். எப்படி வெயிட் பார்த்துன்னு சொல்கிறீங்களா, எல்லாம் ஒரு கணக்கு உத்தேசம்தான். 200 கிராம் வாங்கிட்டு வந்தேன்னா முந்தா நேற்று அடை பாயசம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி வச்சேன். வெயிட்டு தூக்கி பார்த்தா அவ்வளோ இருக்கும். இந்த பருப்பை நல்லா இப்போ குக்கரில் கழுவி வச்சுட்டேன். நிறைய தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், வேறு மைதா மாவு சேர்க்கலை. மைதா மாவு சேர்த்தா என்ன ஆகுது, ஆறுன பின்னாடி ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் வெறும் 1 கப்பு நிறையா கோதுமை மாவு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்தா என்ன ஆகும், நம்ம பூரணம் வந்து நல்லா லெமன் எல்லோ சைஸில் வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தாராளமாக 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் மாவு. இந்த எண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, நம்ம பூரணம் ரெடி ஆகும் போத சாப்பிட்றதுக்கு அந்த அளவாக அது ஒரு சாஃப்ட் கலந்த ஒரு க்ரன்ச்சியாக வரும். இப்போ நம்ம எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து நான் வந்து வெள்ளை எந்த அளவு எடுத்திருக்கேன், பருப்பு எந்த அளவு எடுத்திருக்கேன், அந்த தண்ணி தான் மாவும் குறைய தான் எடுத்திருக்கேன். இந்த பூரணம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். சாமி பேர் முருகன் நாம் எடுத்துகிட்டு நல்லபடி வரணும், வேஸ்ட் ஆகாமல் வீட்டில் உள்ளவங்க நல்லா சாப்பிடணும்னு கடவுளை கும்பிட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து பூரி மாவு மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் நம்ம உருட்டும் போது உள்ளே இருக்க டோ வந்து வெளியே வராது. மாவு பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக கை வச்சா தானாக கை உள்ளே போகணும். இந்த அளவு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு. லூஸாக தான் இருக்கணும். ஆனால் மெயின் இதிலேருந்து 1-1.5 மணி நேரம் நம்ம கண்டிப்பாக இதை வந்து ரேஸ்ட் பண்ண விடணும். இப்போ இதை மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா அப்படி அமுக்கி விட்டு இப்போ ஒரு 1.5 மணி நேரம் நல்லா இதை வந்து அப்படியே வச்சிடலாம். அதில் பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்படி அமுக்கும் போது இப்படி மாவு மாதிரி ஆகணும். அந்த மாதிரி வெந்துட்டு இதில் இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு சேர்த்துக்கிட்டா பூரன் பொடி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதில் ஏலக்காய் லேசாக தட்டிக்கலாம், தட்டின ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுக்கு எவ்வளோ தட்டி பார்த்தா அது ஃபைனலாக வந்து ஆக மாட்டேது. அது என்ன நம்ம அப்படியே போட்டுட்டோன்னா பூரணத்தில் போடும் போது உருட்டும் போது பூரணம் உடஞ்சிரும். அதனால கொஞ்சோண்டு சீனி கலந்து சுக்கை நல்லா பொடிச்சிக்கலாம். வெறும் சுக்குமே அரைச்சி பார்த்தா அரைப்படலாம். கொஞ்சோண்டு சீனி போட்டோடனே நல்லா சூப்பராக மையாகிட்டு பாருங்கள்.
என்றைக்குமே ஏலக்காய் பொடிக்கும் போது சுக்கு பொடிக்கும் போது தனியாக அது அரைப்படாது. கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக மையாயிரும். நம்ம கொஞ்சம் மண்டை வெள்ளத்தையும் தட்டிக்கிட்டோன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்காக வெள்ளத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பருப்பு, மண்டை வெல்லம், சுக்கு எல்லாம் இது வந்து நல்லா ஒரு கூடு மாதிரி ஆக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா வற்றி சுண்டை எடுத்துக்கலாம். வந்து கொஞ்சம் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா இது நல்லா இனிப்பு தூக்கி கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு பாருங்கள். நல்லா நம்ம மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சி பருப்பு எல்லாம் சேர்ந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சு நல்லபடி கிண்டுனா 1-2 இருக்கிற பருப்புமே நல்லா கரைஞ்சிரும். நல்லா ஆறட்டும். நம்ம மாவு கோதுமை பிசைஞ்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு கூடுதலே ஆகிட்டு இப்படி இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஒரு மாவை ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவு பிசைகிறோமோ அந்த அளவு மாவு நல்லா ரப்பர் மாதிரி ஆகும். நெய் வச்சு நல்லா பிசைஞ்சு பார்த்தேன், 1-2 பருப்பு இருக்குது. அதனால் நம்ம மிக்சரில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். கோழி செய்கிறது ரொம்ப தலைவலி. மகாராஷ்டிராக்காரங்க எப்படி தான் செஞ்சிடறாங்களோ, ஒரு அளவுக்கு இப்போ நல்லா மையாகிட்டு. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த செய்கிறது தப்பு தாங்க. எனக்கு இப்போ ஏதோ இதுக்குள்ளேயே கொண்டு மண்டையை விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, எல்லோரும் பண்ணுறாங்களே நம்மளுமே ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாவே டைம் எடுக்குது, நல்லாவே டயர்டாயிட்டு. இப்போ நம்ம மாவெல்லாம் ரெடி. இப்போ எனக்கு நம்ம கோதுமை மாவு அதிகமாக தெரியுது, நம்ம கடலைப்பருப்பும் மண்டவளமும் குறையா இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் சமமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். நம்ம இப்போ களத்தில் இறங்க போகிறேன். இந்த இனிப்பு உருண்டை நமக்கு 19 வந்திருக்கு, மாவு உருண்டை 18 வந்திருக்கு. இப்போ காஞ்ச மாவு எடுத்தாச்சு, கல்லையும் அடுப்பில் வச்சாச்சு, அதுக்கு தேவையான ஆயிலும் எடுத்தாச்சு. இதெல்லாம் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட நல்லா டைம் இருக்குன்னா பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க, டைம் இல்லாமல் பச்சை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க அந்த நேரத்தில் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இது பெரிய சவால். நம்ம உருட்ட இந்த பூரணம் வெளியே வரக்கூடாது. அதனால் சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். ஊருக்கு போகிற மாதிரி நம்ம ஆயுதத்தெல்லாம் எடுத்தாச்சு. பிய்யாமல் வரணும். கடவுளே, பூரணம் வெளியே வரக்கூடாது. கடவுளே, முதல் தடவை செய்ய போகிறேன். கடவுளே, நம்மளுமே ட்ரை பண்ணி பார்ப்போமே, மனுஷனால் முடியாது ஒன்றும் இல்லைன்னு களத்தில் குதிச்சாச்சு. இது லேசாக தேய்ச்சிடலாம். அப்பா பிள்ளையரப்பா, முதல் தெய்வமே, நீங்கள் பூரணம் மட்டும் வெளியே வரக்கூடாதப்பா. ஒத்த கையில் உருட்டவும் முடியல, சுருக்கவும் முடியலப்பா. இப்போ லட்டு மாதிரி பூரணத்தை மாவுக்குள்ளே குளிச்சு வச்சாச்சு. மீண்டும் கொஞ்சோண்டு நம்ம காஞ்ச மாவை தொட்டுக்கலாம், கட்டையில் வைக்கலாம், பின்ன தேய்க்கலாம். இவ்வளோ பெருசாக தேய்ச்சாச்சு, பூரணமும் வெளியே வரல. கடவுளுக்கு நன்றி அப்பா. கடவுள் இருக்காருங்க. எந்த இக்கட்டான நேரத்தில் நம்ம கடவுளை கூப்பிட்டோன்னா ஓடோடி வந்து நமக்கு துணை பண்ணுவார். நார்மல் சப்பாத்திக்கு தான் நம்ம துணி வச்சு அமுக்கு அமுக்கணும். இதுக்கு வெறும் ஒத்த கரண்டி இருந்தால் போதும், அப்படியே பூ போல் மாற்றி போடலாம். ஒரு பட்ட கஷ்டத்துக்கு வீண் போல் சூப்பராக தான் வரும் போல். போட்டு 2 செகண்டில் இப்படி பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த நேரத்தில் பூ போல் எடுத்து மாற்றி போட்டுருணும். திருப்பி இந்த பக்கத்தில் மாற்றி போட்டுடணும். எண்ணெயை கொண்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஊற்றிக்கணும். இந்த கரண்டி இப்படி கீழே கொடுத்து இப்படி எடுத்து மாற்றணும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் அப்படியே நம்ம எண்ணெயை மலைச்சாரல் போல் தெளிச்சிடணும். கருக விடாமல் திருப்பி மாற்றி போடணும். சக்ஸஸ். யாரும் நம்ம முடியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்தா முடியாமல் போயிடும். எல்லாமே முடியும் நினச்சா கண்டிப்பாக நமக்கு வெற்றி. சூப்பரான ஒரு பூரணமும் வெளியே வராமல் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் நமக்கு பலம் தந்துட்டாரு. இனி பயப்படாமல் நீங்களுமே நான் புலம்புன மாதிரி புலம்பாமல் நீங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணுங்க. சக்ஸஸ். சூப்பரோ சூப்பர். வெற்றிகரமாக ஒரு போலி செஞ்சாச்சு. தாராளமாக செய்யுங்கப்பா. ஒன்றும் பிய்யவும் இல்லை, நெய்யவும் இல்லை. நான் தான் பயந்துக்கிட்டு இருந்தேன். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இங்கே இருங்க, ஒரு பக்கமும் நமக்கு பூரணமே வரல. இதில் ஆயில் மட்டும் கூடுதல் கொஞ்சம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஆயில் வந்து கூடுதல் அப்ளை பண்ணலை. 2வது உருட்டாச்சு, ஒரு பூரணம் வெளியே வரல. நீங்களுமே தாராளமாக உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்தலாம். மிச்சம் பார்த்தீங்களா, இந்த பூரணம் வந்து உள்ளே கொட்டலை, நல்லா மாவு கூட நல்லா ஒட்டி இருக்கு. இங்கிருங்க,
எப்போவுமே முதல் சாப்பாடு நம்ம தெய்வத்துக்கு தான். எது செஞ்சாலும் தெய்வம் அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம 2ஆம் போலியும் சூப்பராக ரெடி ஆயிட்டு. நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் பூரணம் வெளியே வந்துருமோன்னு, ஆனால் வரலை. அதை விட பெருசாக தேய்ச்சிருக்கேன், இருந்துமே நமக்கு பூரணம் வெளியே வரல. பூரணம் வெளியே வரல. இந்த மாவை பிசைஞ்சு 2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கோம். பின்ன இதை கடலை பருப்பு தண்ணியை வேக வச்சு, பின்ன மண்டை வெள்ளத்தை போட்டு சுக்கை போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை வற்றி மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். இதில் இந்த பூரணத்தில் ஒரு கட்டிங் இல்லை, அதனால தான் பிய்யாமல் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்களுமே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வெறும் மகாராஷ்டிராக்காரங்க மட்டும்தான் செய்யணுமா? நம்ம தமிழனாலும் முடியும். நம்ம தமிழை ஒரு இடத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சாச்சு. இது சரியா வராதுன்னு தான் ப்ளஸ் நான் ஒரு தடவை செய்ய மாட்டேன். ஆனால் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பூரணம் நம்ம செஞ்சாச்சு. பாருங்க, நல்லா அப்படி உப்பி வருது பாருங்க. இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா வெளியே இருந்தால் கூட 2 நாள் வரைக்கும் தாராளமாக கெட்டு போகாது. பூரணம் கண்டிப்பாக கெட்டு போகாது. ஏன்னா அந்த மெத்தடில் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க எப்படி உப்பி வருது. நான் செஞ்ச பூரணமா கடவுளே, ஆச்சரியப்பட்டாலும் நம்பிக்கைப்பட்டு தான் ஆகணும். நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேகிறதுக்குங்க டக்குன்னு வெந்துடுது. அதிலலாம் நம்ம குத்தம் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோதுமை மாவு ஊற வைக்கணும், அது மெயின். 2வது இந்த மாவு இந்த பூரணம் பண்ணுறதுக்கு நல்லாவே டைம் எடுக்குது. அற்புதம், சூப்பர் நல்லா சூப்பராக வருதுங்க. லேசாக கொஞ்சம் கரிஞ்சிட்டு பரவாயில்ல. கரிஞ்சிட்டுனா வேஸ்ட் பண்ணுற அளவு கரியலை, லேசாக கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆகிட்டு, அவ்வளோதான். ஆர்வ கோளாறுல உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொல்லி லேசாக முருகி போச்சு. பரவாயில்ல. ஒரு காக்காவும் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பீஸை கொடுத்துருவோம், அவரு டேஸ்ட் பண்ணட்டும். அவர் பாருங்க கொண்டு தண்ணியில் போட்டு எடுத்து சாப்பிட்றாரு பாருங்க. பூரணத்தை நரைச்சிட்டு மேலே கொண்ட மாதிரி கும்பி மாதிரி வருது பாருங்க. இது நமக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல் ஆகுது. ஃபைனல் வரைக்கும் பாருங்க. உங்களை சொன்ன பார்த்தீங்களா பூரணம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன செஞ்சேன், இந்த பூரணம் நரைஞ்சிட்டு இந்த கொண்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இவ பாருங்க, எங்கே இவன் அனாதை ஆயிரவாளோன்னு நினச்சி கவலைப்பட்டேன். ஆனால் கடவுள் சொன்னார், திக்கற்றவருக்கு முருகன் துணைன்னு சொன்ன மாதிரி இப்போ ஜோடி சேர்ந்துட்டு. இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை. தற்காலியம்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இனி இது 2 சேர்ந்தா ஒன்றாயிரும். நீங்கள் கவலைப்படுறீங்களா, தனியாக இருக்க துணைக்கு ஆள் இல்லைன்னு? திக்கற்றவருக்கு முருகனே துணை. நம்ம நினச்சி பார்த்தீங்களா, இப்போ பூரணத்தை என்ன செய்ய அனாதை கழுதையாயிரும். ஆகலை. கடவுள் செய்வது எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். நல்லா நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்க. எந்த அளவு சாஃப்டா சுடி மாதிரி வந்திருக்காருங்க. பிய்யவும் இல்லை, நெய்யவும் இல்லை, பூரணமும் வெளியே வரல. கஷ்டப்பட்டு காலு கிடக்க நின்று கஷ்டப்பட்டு செஞ்ச முதல் உரிமை எனக்கு மட்டும்தான். வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்புறமா. அதை விட பொறுமையாக நீங்கள் எனக்கு கம்பெனி கொடுத்து இதற்கு கண்ணை சிமிட்டாமல் எனக்கு பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாய் நான் சாப்பிடுங்க. எப்படி இருந்தா நான் இப்படி ஆகிட்டேன் பாருங்க. வேர்த்து ஊற்றி போட்டு சாயந்தரம் அழுது போச்சு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கால் கொடுக்க நீங்கள் செஞ்சதுன்னா அதனால முதல் உரிமை எனக்கு, சரிங்களா? செகண்ட் உரிமை நீங்கள் கண்ணை சிமிட்டாமல் என்னை பார்த்து ஆதரவு பண்ணதுக்கு உங்களுக்கு செகண்ட். இருந்தாங்க அதை நீங்கள் சாப்பிடுங்க. கஷ்டம்தான், ஆனால் டேஸ்ட் நம்பர் 1. இனிப்பு ரொம்ப கூடவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்குதுங்க, உள்ள பூரணம் நிறைஞ்சிருக்கு, பூரணம் கொட்டவே இல்லை. தட்டு நிறையா பூரண் புளியை வச்சுட்டு அன்பா உங்களை நான் கூப்பிடுறேன், வாங்க இன்னும் அன்பா சாப்பிடலாம். எதுவுமே முடியுமா முடியாதன்னு பயந்துருந்தா வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது. முடியும், ஆரம்ப தப்பு வரும். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு தப்பும் வரல. அந்த அளவு டேஸ்டியாக சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல் முறையை பண்ணாலுமே சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்துருக்காங்க. இப்போ நான் பயந்துக்கிட்டே இருந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வரும், கண்டிப்பாக வரும். வராது ஒன்றும் இல்லை. இந்த மசாலா பூரணம் மட்டும் கொஞ்சம் பார்த்த மாதிரி நம்ம செய்யும் முறையில் செஞ்சால் கரெக்டாக வந்துடும்.
இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க வேத்து ஊற்றி போச்சு, அந்த அளவுக்கு டைம் எடுக்குது. சரிங்களா? டைம் எடுத்தாலுமே டேஸ்ட் நம்பர் 1. நல்லா சாஃப்டாக இருக்குது. மெயினான பூரணம் ஒன்றும் பொட்டலை. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை பார்க்குறவங்க கண்டிப்பாக சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பொறுமையாக என்னை பார்த்து எனக்கு ஆதரவு தந்தவங்களுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் அனைவருக்கும் ஹாப்பி ஹோலி நல்வாழ்த்துக்கள். பாய்.